கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், என் கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். அப்பாடா, எல்லாம் சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு. அந்த தம்பி வந்து டேஸ்ட் பண்ணுச்சுன்னா அசந்து போயிரும். மேடம், ஹை, அந்த தம்பி வந்து நினைக்கிறேன். தம்பி வாங்க வாங்க. ஐயோ சார், நீங்களா? நாங்களே தாமா. என்னம்மா, எங்களை எதிர்பார்க்கலையா? சார் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தேன். அவங்க இப்போ எடுக்கிறதுக்கு தான் வராங்க. அவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப நீங்கள் வந்துட்டீங்களா? அதான் ஒன்றும் புரியல. புரியாது. எப்படி புரியும்? சார் சார் அது வந்து அது அடுத்த மாதம். எத்தனை அடுத்த மாசம்? தெரியும், இததான் சொல்லுவீங்கன்னு தெரியும். கையோட வாங்கிட்டு போறதுக்காக தான் இப்பவே வந்து நிக்கிறோம். ஒழுங்கு மரியாதையா வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுங்க. சார் சார் சார், நான் இப்பதான் சார் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். அந்த ஆர்டர் முடிஞ்சோடனே கல்யாண ஆர்டர்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிறைய காசு வரும் சார். நான் அப்ப வட்டியை கட்டிடுறேன் சார். மா, என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்களா? எப்ப வந்தாலும் இந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேங்குக்கு வந்து சார் நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன், சூப்பரா அமோகமா ஓடும், நான் கரெக்டா வட்டியெல்லாம் கட்டிடுவேன்னு சொல்லி தானே லோன் வாங்கினேன். இப்ப என்னடானா லோனை வாங்கி முதல் 2 மாசம் மட்டும் தான் கரெக்டா கட்டுனேன். அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணோம். சார் முதல்ல 2 மாசம் கரெக்டா கட்டிட்டேன்ல. போன மாசமும் இந்த மாசமும் மட்டும் தானே சார்? சேர்த்து அடுத்த மாசம் கட்டிடுறேன் சார். இல்ல இல்ல இல்ல, உன்னை இதுக்கு மேல நம்புறதா இல்ல. சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி சார், அடுத்த வாட்டி கரெக்டா கட்டிடுறேன் சார், ப்ளீஸ் சார். இங்க பாருமா, போன மாசத்தோட பணத்தையும் இந்த மாசத்தோட பணத்தையும் சேர்த்து இப்பவே எடுத்து வை. இல்ல கொடையை அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிடுவோம். ஏ வசந்தா. மாமா, யாருக்காகமா இப்படி காத்துக்கிட்டு இருக்கீங்க? என் செம்பருத்தி எதுவும் வரேன்னு சொன்னுச்சா? சொல்லுங்கம்மா. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பெரிய தங்கத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க நம்ம வீட்டுக்கு வராங்க. நான் தான் நேத்தே சொன்னேன்ல மாமா. எங்க நேத்து சொன்ன? இப்பெல்லாம் யாருமே என்ன மதிக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கேங்கிறதே யாருமே மதிக்க மாட்டீங்க. என் செம்பருத்தி தான் எப்போதும் என்னவே நினைச்சிட்டு இருப்பா. அவ ஒரு ஆளுதான் என்ன நல்லா பாத்துக்குவா. ஏன் மாமா, நேத்து சொன்னது உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்ல, ஆனா செம்பருத்தி மட்டும் உங்களுக்கு எப்படி ஞாபகத்துல இருக்காங்க? அவ என் ஞாபகத்துல இல்ல, என் மனசுக்குள்ள இருக்கா. ஐயோ சரிங்க மாமா, அவங்க வரதுக்கு நேரம் ஆயிருச்சு. இப்பதான் நம்ம பெரிய தங்க போய் கூப்பிட போயிருக்கான். ஆஹா, வரட்டும் வரட்டும். மா, பெரிய தங்கம், வாங்க வாங்க வாங்க. மா நல்லா இருக்கியலா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ என்னென்னமோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, எல்லாத்தையும் கீழே வைங்க. அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா, ரொம்ப நல்லா இருக்கும். எங்க பஸ்ல இவ்வளவு தூரம் வரத கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஐயோ சரிங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்க. இதெல்லாம் என்னதுங்கம்மா? ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வரீங்க? பரவாயில்ல இருக்கட்டும்மா, இதெல்லாம் ஊர்ல காய்கறிங்கம்மா, எல்லாம் தோட்டத்துல விளைஞ்சது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்புறம் உங்களுக்காக கொஞ்சம் முறுக்கு அதிரசம்லாம் சுட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இது நம்ம இடத்துல விளைஞ்சதுங்க. வாழை போட்டிருக்கோம், அதுல தார் விட்டுச்சு, அதான் எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு வந்தோம். நல்லா பழுக்க வச்சு சாப்பிடுங்களேன், டேஸ்டா இருக்கும். நீங்க இப்படி எடுத்துட்டு வரதெல்லாம் பார்க்கும்போது எங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே இப்படிதான் ஊர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. அத பாக்குற மாதிரியே இருக்கு. வாங்க எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு உட்காருங்க. வாங்க வாங்க. நீங்க இதெல்லாம் கொண்டு வரணும்னு கூட இல்ல, ஆனா நீங்க எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு வாழ போற இடம், நீங்க அவளை சந்தோஷமா பாத்துக்குவீங்க. இதெல்லாம் என்னங்க, இதுக்கு மேல எவ்வளவு நாளும் செய்யலாம். சரிம்மா, வந்து உட்காருங்க வாங்க. ஐயோ இல்லைங்க, கோச்சுக்காதீங்க. எனக்கு இதுலலாம் உட்காந்து பழக்கம் இல்ல, தரையில உட்காந்துதான் பழக்கம். அதுலயும் இங்கெல்லாம் நடக்கிறதுக்கே காலு கூசுது. நாங்க ஊர்ல மண்ணை தர சிமெண்ட் தர தானே. மா. என்னப்பா? அம்மா, நானு வேதாவோட அம்மாவை கூப்பிட்டேன். உங்களதான் கூப்பிடுறாப்ல. ஐயா கூப்பிட்டீங்களா? அம்மா நீங்க மேலே உட்காருங்க. இல்லையா, அது பழக்கம் இல்ல. பழகிக்கோங்கம்மா, இதுக்கப்புறம் அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறதுக்கும் என்ன பாக்குறதுக்கும் வருவீங்கல்ல, இதுக்கப்புறம் பழகிக்கோங்க. வாங்க வந்து உட்காருங்க. இல்லையா. அட வாங்கங்கிறேன். ஐயா ஒரு மாதிரி இருக்குதுயா. அதெல்லாம் ஒரு மாதிரியும் இருக்காது, நீங்க உட்காருங்க. மா மா உங்களதாம்மா. பெரிய தங்கம், என்னதான் கூப்பிட்டியா? இப்ப எந்த அம்மாவை கூப்பிட்டேன்னு தெரியலையா? உங்களை தான் கூப்பிட்டேன், நீங்களும் வந்து உட்காருங்க. ஐயா வேலை இருக்குது. சின்ன தங்கம் இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்துச்சுன்னா சாப்பாடு போடணும்ல. அவன் வாங்கிட்டு வர வரைக்கும் பாத்துக்கலாமா, வந்து உட்காருங்க. சரி மா,
என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஆ ஆ நல்லா இருக்காம்மா. நாங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னாளா? இல்லங்கம்மா, அவ நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. எப்ப கல்யாணம்னு காத்துக்கிட்டு தான் இருக்கா. ஒன்னும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க, சீக்கிரமாவே வச்சிடலாம். தம்பிக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு போலீங்க. ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படியா தெரியுது? வேதா கிளம்புறப்ப கூட சொன்னுச்சுங்க, இப்படி வாழைத்தாரு முறுக்கு அதிர்சோன்னு பட்டிக்காடு மாதிரி எடுத்துட்டு போறீங்க, அவங்க சிட்டியில இருக்காக, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போங்க, இதெல்லாம் தூக்கிட்டு போறீங்களேன்னு சொன்னுச்சு. ஆனா எங்களுக்கு மனசு ஒப்பலைங்க. எங்களுக்கு அந்த பழக்கமே இல்ல. எல்லாம் எங்க கையால செஞ்சது, வயல்ல விளைஞ்சதுன்னு கொடுத்துதான் பழக்கம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வந்திருக்கோம், வாழைத்தாரெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கோன்னு. அம்மா, வேதா ஏன் அப்படி சொன்னான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உண்மையை சொல்லணும்னா வீட்டை மட்டும்தான் இங்க கட்டியிருக்கோம். எங்க மனசு முழுக்க எங்க கிராமத்துல தான் இருக்கு. நானும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தவதான். நான் என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி எங்க அண்ணன் வரும்போதெல்லாம் இப்படிதான் வாழைத்தாரு, மூட்டை நிறைய அரிசி, காய்கறி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா. என்னை பார்க்க வர்றது மட்டும் இல்லாம எனக்காக இவ்வளோ சுமந்துட்டு வராங்களேன்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க இதை எடுத்துட்டு வரப்ப எனக்கு எங்க சொந்தக்காரங்களே என்ன பார்க்க வர மாதிரி இருந்துச்சு. வேதா சின்ன பிள்ளை தானே, அதுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்மளோட கிராமத்து பாரம்பரியம் எல்லாம் தெரியாதுமா, விட்டுருங்க பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா. வேதா சொன்ன மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சு பயந்துகிட்டே வந்தேன். ஆனா பரவாயில்ல, நீங்க ரொம்ப பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டீங்க. ஏங்க, நீங்க எந்த ஊரு? ஐயா, நாங்க பள்ளிப்பாளையம். அப்படியா? இல்ல, நான் ரொம்ப நாளா ஒரு புள்ளைய தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த புள்ளை எங்க இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சா சொல்றீங்களா? இங்க பாருங்கம்மா, தாத்தா மானத்தை வாங்குறாரு. புள்ளைய தேடிட்டு இருக்கீங்களா? யாருங்கய்யா? உங்க பேத்தியவா? ஏலே, ஐயோ, ஐயா, எதுக்கு அடிச்சீங்க? பேத்தியாம்ல, பேத்தி. அவ என் பொண்டாட்டி ஆக போறவல. எது? பொண்டாட்டி ஆக போறவங்களா? அப்பனா நீங்க கிளவின்னு தானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு புள்ளைய தேடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே. என்னது? கிளவியா? ஐயா, என்ன நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பின்ன ஏன் செம்பருத்திய பார்த்து கிளவின்னு சொல்றவன்? ஏமா, இந்த பயலை விட்டு தள்ளுங்க. உங்க மூஞ்சிய பார்த்தாதான் நல்ல மூஞ்சி மாதிரி தெரியுது. நல்ல மூஞ்சியா? சொல்லுங்கய்யா. என்னோட செம்பருத்தி புள்ளையத்தான் உலகமே தேடிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் என்ன அவ பார்க்கவே வரல. தயவு செஞ்சு உங்க ஊர்ல செம்பருத்தி புள்ள இருந்துச்சுன்னா எனக்கு சொல்றீங்களா? செம்பருத்தின்னு? ஆமா, எங்க ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் கூட செம்பருத்தி தான். மடி, என்னத்தான் சொல்ற? என் செம்பருத்தி உங்க ஊர்லயா இருக்கா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன் மூஞ்சி நல்ல மூஞ்சி மாதிரி இருக்குன்னு. என் செம்பருத்திய தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டியேதா. ஐயோ, ஐயடா அனிருத், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஏன் இந்த உலகத்திலேயே உங்க ஆளு இல்ல உங்க எக்ஸுக்கு மட்டும் தான் செம்பருத்தின் பேர் இருக்குமா? ஏகப்பட்ட பேர் செம்பருத்தின் பேர் வச்சிருப்பாங்க. அவங்க உங்க எக்ஸா இல்லனா என்ன பண்ணுவீங்க? ஹெலே படவா ராஸ்கல், என் செம்பருத்தி அந்த ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. நீ வேற குழப்பிக்கிட்டு இருக்கியா? போல அந்தாண்ட. எம்மா, நீங்க சொல்லுங்க, என் செம்பருத்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவ என்னையவே நினைச்சிட்டு இருக்காளா? ஐயா, அது வந்து சொல்லுங்கம்மா, என் செம்பருத்தி என்னைக்காவது என் பேரை சொல்லி கத்தி பேசியிருக்காளா? என் பேரு மேகநாதனுங்க. சொல்லுங்க. இல்லைங்கய்யா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களா இருக்கு. அதுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப செம்பருத்தி அம்மா அவங்க புருஷனோட தான் சந்தோஷமா இருக்காங்க. கட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. அப்பாடா, ஒரு வழியா இந்த செம்பருத்தி பிரச்சனை முடிஞ்சதுப்பா. இல்ல 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 இல்ல, நோ 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 நோ, என்னால இதை ஒத்துக்கவே முடியாது. என்ன பெரியவனே, நீ என்ன சொன்ன? ஊரு உலகத்துல ஏகப்பட்ட செம்பருத்தி இருப்பாங்க. இந்த செம்பருத்தி தான் என் செம்பருத்தின்னு நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? இது வேற ஏதோ ஒரு சிறுக்கி அவத்தான் வேற ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. என் செம்பருத்தி இன்னும் என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. அட பாவி, இதத்தானடா நானும் முன்னாடி சொன்னேன். இப்போ உனக்கு ஏத்த மாதிரி பிளேட்ட போட்டுக்கிட்ட பத்தியா? எம்மா, என் செம்பருத்தி நல்ல வாட்ட சாட்டமா வெள்ளையா முடியெல்லாம் நீளமா இருப்பா. நீங்க சொல்ற செம்பருத்தி அவ இல்ல தானேமா? இல்லைங்கய்யா, நான் சொல்ற செம்பருத்தி அம்மா கூட நல்ல வாட்ட சாட்டமா முடியெல்லாம் நல்ல நீளமா அப்படிதாங்கய்யா இருப்பாங்க.
ஐயோ ஐயோ இல்ல 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 என் செம்பருத்திக்கு மூக்குக்கு கீழே ஒரு குட்டியோண்டு மச்சம் இருக்கும். அவதான் என் செம்பருத்தி. நீங்க சொல்ற புள்ளைக்கு மச்சம் இல்ல தானே? ஐயோ, நான் அந்த அளவுக்கு அவங்கள பார்த்தது இல்லையே. நான் வேணா ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு சொல்லட்டுங்களா? வேணாம் 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 வேணாம், நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டாம். மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. வந்தவங்க கிட்ட போய் நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, எங்க மாமா அப்படிதான் நல்லா ஜாலியா இருப்பாரு. ஐயோ பரவாயில்லைங்க, வயசானவரு நல்ல கலகலன்னு பேசுறாரு, சந்தோஷமா இருக்கு. இங்க வேதா இம்பட்டு பெரிய வீட்ல இவ்வளவு அழகான குடும்பத்துல வந்து வாழ போறான்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. என் பிள்ளையும் வேதாவும் கண்டிப்பா அங்கேயும் வருவாங்க. சரிங்கம்மா. ஐயா, நேரமாவது. சின்ன தங்கம் சாப்பாடு வாங்க போனா இன்னும் காணோம். அவனத்தாமா நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பொறுப்பான பையன் கிட்ட தானே பொறுப்புள்ள வேலையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. வரட்டும், அந்த பருப்பு சாரு வரட்டும். ஐயா, ஏயா பிள்ளை இப்படி திட்டுற? மா, ஒரு போனை போட்டு கேளியா. வந்தவங்க எவ்வளவு நேரமா உட்கார்ந்துருக்காங்க. நான் போன் போட்டோன்னே அண்ணா என்ன என்னங்கண்ணே இதோ வந்துட்டேன்னு சொல்லுவான். அவன் போனே எடுக்க மாட்டான். அதுவும் நான் பண்றேன்னு தெரிஞ்சா சுத்தம். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, வரானான்னு பாப்போம். தோரா அப்படி என்னதான் பண்றாரோ தெரியல. கொஞ்ச நேரமா என் சின்ன தங்கம் வெளிய சாப்பாடு வாங்க போயிருக்காப்ல. இப்ப வந்துருவாரு. ஐயா இருக்கட்டுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்படியே கலகலன்னு பேசிட்டு இருந்தாலே சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா. சார், தயவு செஞ்சு. மா, தம்பி. அம்மா, என்னம்மா சாப்பாடெல்லாம் சூப்பரா ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டீங்களா? தம்பி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. நீங்க எடுத்துட்டு போங்க. மா, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? அன்னைக்கு வந்தப்ப ஜாலியா பேசுனீங்க. இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க எடுத்துட்டு போங்க, நான் பேசிக்கிறேன். மா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது வந்துப்பா. இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஏமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்க மாட்டீங்களா? உங்க பையன் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. தம்பி, நீங்க கேட்ட வரைக்குமே ரொம்ப சந்தோஷம்ப்பா. நம்ம இந்த ஹோட்டலை லோன்ல வாங்கி தான்ப்பா நடத்திக்கிட்டு இருக்கோம். பேங்க்ல தான் லோன் வாங்கியிருந்தேன். 2 மாசம் கரெக்டா தான் வட்டி கட்டினேன். அப்புறமா ஹோட்டல் சரியாவே ஓடல. அதனாலதான் பேங்க்ல இருந்து வந்து வட்டி கட்ட சொல்லி கேக்குறாங்க. என்கிட்ட இப்போ காசு அவ்வளவா இல்லப்பா. அடுத்த மாசம் சேர்த்து தரேன்னு தான் சொன்னேன். அதுக்கு அவங்க வட்டி காசு கொடுக்குறீங்களா இல்ல ஹோட்டலை நொறுக்கி உடைக்கிட்டான்னு கேட்டாங்கப்பா. என்னது? ஹோட்டலை நொறுக்கி உடைக்க போறீங்களா? எங்க என்ன மீறி கைய வைங்க பாப்போம். ஹலோ ஹலோ, என்ன தம்பி ரவுடிசமா? நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு நாங்க ஒன்னும் அடியாளுங்க இல்ல, பேங்க்ல வேலை பாக்குற ஆபீசர்ஸ். எங்க மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏங்க, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. அவங்க தான் அடுத்த மாசம் சேர்த்து தரேன்னு சொல்றாங்கல்ல. தரேன்னு சொன்னா சரிங்க மேடம்னு கைய கட்டிக்கிட்டு போகணுமா? லோன் வாங்க தெரியறவங்களுக்கு வட்டியை கட்டவும் தெரியணும். ஆமா, பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் விட்டுருங்க. இப்படி காசுக்காக கஷ்டப்படுறவங்கள தான் ரொம்ப தேடி தேடி வந்து அடிப்பீங்களே. இவ்ளோ பேச்சு பேசுறியே, அந்த அம்மாக்கு பதிலா நீ லோன் கட்டுவியா? ஐயோ சார், தம்பி பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் எங்களோட கஸ்டமர். இப்ப கூட அவருக்காக தான் சமைச்சிருக்கோம். அவருக்கும் இந்த கடைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு அவர் எதுவுமே பேசிடாதீங்க. நாங்க எங்க பேசுறோம்? அவர் தானே ரொம்ப துள்ளிக்கிட்டு வராரு, அவரையே பதில் சொல்ல சொல்லுங்க. இங்க பாருப்பா, சாப்பாட்டை வாங்க வந்தியா, வாங்கிட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாத வேலையில எல்லாம் மூக்க நுழைக்காத. மா, எங்களுக்கு உங்ககிட்ட எல்லாம் போராடுறதுக்கு டைம் இல்ல. ஒழுங்கா இந்த மாச வட்டி காசையும் போன மாச வட்டி காசையும் எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருங்க. அப்படி இல்லையா ஹோட்டல்ல நொறுக்கிடுவோம். யோ, என்னையா மிரட்டுறீங்களா? டேய், ஆமாண்டா, மிரட்டுறோன்னே வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? போலீஸ்ல கேஸ் கொடுப்பியா? போய் கொடு. வட்டி கட்டலன்னு அந்த அம்மாவை தான் போலீஸே கேள்வி கேட்கும். தம்பி, எங்களுக்கும் போலீஸ்க்கு போ தெரியும். போய் இவங்களை அசிங்கப்படுத்த வேணாம் தான் நாங்களே நேர்ல வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஒழுங்கா வட்டியை கட்ட சொல்லு. இங்க பாருங்க, அவங்க வட்டி கட்டுவாங்க. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. போன மாசமும் வந்தப்ப இதே தான் சொன்னீங்க, இந்த மாசமும் வட்டி கட்டுவாங்கன்னு தான் சொல்றீங்க, தவிர பணத்தை கல்ல காட்ட மாட்டீங்களே. நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்புங்க, அவங்க வட்டி கட்டிடுவாங்க. தம்பி, என்கிட்ட சுத்தமா காசு இல்லப்பா. பாரு, அந்த அம்மாவே சொல்லுது காசு இல்லைன்னு. அப்புறம் எப்படியா வட்டி கட்ட முடியும்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவங்க வட்டி கட்டிடுவாங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு கட்டலனா நீங்க சொன்ன மாதிரி கடைய அடிச்சு நொறுக்கிடுங்க. தம்பி, நான் பாத்துக்கிறேம்மா,
அமைதியா இருங்க. சரி வாங்க, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றானே. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பேங்க் ஓபன் பண்ணோனே இவங்க வட்டியை வந்து கட்டல, 10:30க்கு நம்ம இங்க வந்து நின்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவோம். வாங்க சார். டேய், நீ சொன்னங்கிறதுக்காக தான் போறோம். மவனே, காலையில மட்டும் வந்து வட்டியை கட்டல. டேய் எப்படி பேசுறான். ச்சே. ஐயோ தம்பி, என்ன பண்ணீங்க? இப்படி சொல்லிட்டீங்க. நான் எப்படிப்பா வட்டி கட்டுவேன்? அம்மா, வட்டி எவ்வளவு கட்டணும்? 30,000 ரூபாய் கட்டணும்ப்பா. போன மாசத்துக்கு 15, இந்த மாசத்துக்கு 15. தம்பி என்கிட்ட அவ்வளவு காசு இல்லப்பா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ரெடி பண்றேன். தம்பி இல்லப்பா, அது வந்து அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, என்ன நம்புங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பேங்க்ல போய் நான் காசு கட்டிக்கிறேன். தம்பி தம்பி ரொம்ப நன்றிப்பா. அடுத்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன்ப்பா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தம்பி, யாருன்னே தெரியாத நீங்க ஒரே ஒரு ஆர்டர் தான் கொடுத்தீங்க. ஆனா இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கறேன்னு சொல்றீங்க, திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றேன், அதுவும் வேணான்னு சொல்றீங்களேப்பா. அம்மா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா இப்படிதான் இருப்பீங்களா? என் பையன் என் கூட இருந்தா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன்ப்பா. நான் பெத்ததோட சரி 2.5 வருஷம் அவனை வளர்த்தேன். 2 வருஷத்துல அவனை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன்ப்பா. இப்ப 24 வருஷம் ஆயிடுச்சு, அவனை நான் பார்க்கவே இல்லை. அவன் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, எனக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு சூர்யா. எனக்கு அப்பதான் 2வது குழந்தை பிறந்துச்சு. நானு, என் வீட்டுக்காரு, என் பையன் சூர்யா, அப்புறம் என் கை குழந்தை 4 பேரும் ட்ரெயின்ல போலான்னு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்ப சூர்யா வேகமா நான் முன்னாடி போய் ட்ரெயின்ல ஏறி உட்கார போறேன்னு போனவன் தான்ப்பா. எங்க போனானே தெரியல. அப்புறம் நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பார்த்தோம். 24 வருஷமா தேடிட்டு இருக்கேன்ப்பா, இன்னும் கிடைக்கல. நீங்க வந்தோடனே உங்களோட பையனா நினைச்சு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே எனக்கு நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிச்சுப்பா. எனக்கு என் சூர்யா ஞாபகம் தான் வந்துச்சு. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. உங்க சூர்யா கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாரு. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சுடரமாவை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்லப்பா, இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, இருந்தாலும் உங்க மூஞ்சில ஒரு புத்துணர்ச்சி இருக்குமே, அந்த சுடரமாவை பார்க்க தானே நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்போம். தம்பி எப்போதும் அழகா சிரிச்சுக்கிட்டே இதே முகத்தோட சுடரமா தான் எங்களுக்கு வேணும். அப்படித்தானே மக்களே? எப்போதும் போல மக்கள் கிட்ட பேசி முடிப்பீங்களே, பேசுங்க சுடரமா. மக்களே, ஆஹா, இந்த சுடரமா இல்ல, போங்க, நாங்க உங்ககிட்ட கோச்சுக்கிட்டோம். மக்கள் எல்லாரும் உங்ககிட்ட கோச்சுக்குவாங்க நீங்க சோகமா இருந்தீங்கன்னா. இல்ல இல்ல இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மக்களே, எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் உங்களோட ஊர்ல இருந்து உங்களை பார்க்க வரும்போது அம்மாவோ தம்பியோ அண்ணனோ வாழைத்தாரு, அப்புறம் இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியம் இல்லையா? சூப்பர். ஆதித்யா மாதிரி உங்க வீட்ல உங்க பசங்க எவ்வளவு பொறுப்புள்ள பசங்களா இருக்காங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சுடரமா ஐஸ் வைக்கிறீங்களோ? இல்ல. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. அடுத்த வீடியோல சுடரமா சமைச்ச சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா பார்க்கலாம். பை. தம்பி